நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. தற்பொழுது நமதூர் கடைத்தெருவில் தமுமுக, முஸ்லிம் யூனியன் லீக், திமுக உள்ளிட்ட கட்சிகள் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட உள்ளதை தொடர்ந்து இங்கு தமுமுகவின் கொடிகளை கடத்தெரு முழுவதுமாக கட்டப்பட்டுள்ளது. இதனை நகர தலைவர் சேத்தப்பா அவர்களும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பாசா உள்ளிட்டோரும் இந்நிகழ்வை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றனர். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம திமுக சேட்டனனும் இந்த மேற்பார்வையில் நிற்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஹபீபுல்லா அண்ணெல்லாம் நம்மளோட நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம கடத்தெருவில் உள்ள இதுதான் கடத்தெருவோட கரண்ட் சுச்சுவேஷனு. இந்த கடத்தெருவில் உள்ளதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வாக்கு சேகரிப்பு பணிக்கு சிறப்பு பேச்சாளர் வர இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், திமுகவோட கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டு நம்ம ஒரு கடத்தெரு இப்போ உள்ள கரெக்டாக இந்த டயத்தில் உள்ள சுச்சுவேஷன். இது இப்போ கடத்தரில் இப்படி இருக்குது. கடத்தரில் மக்கள்லாம் நம்ம முகநூல் நேரலையில் நம்ம அண்ணா ஹாஜர் அந்த இணைஞ்சிருக்காங்க பாருங்கள். சேட்டன் பக்கத்தில் இருக்காப்புல எல்லாம் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதனால் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்பொழுது நம்ம கடத்தெருவில் உள்ள சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான். இப்போ நகர தலைவர் சேத்தப்பா, அதே மாதிரி பாசா உள்ளிட்டவர்கள் எல்லாருமே இதில் இணைஞ்சிருக்காங்க. அஸ்லாம் வாங்கின எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. இப்போ எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்தவங்கெல்லாம் எல்லாம் அமர்ந்திருக்காங்க. சகோதரர் பஹுருதீன், அதே மாதிரி விஎஸ்என் முகமது ஆதம், பிஎஸ்சி பிஜிஎல் தலைவர், திருவாரூர் மாவட்ட தலைவர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட தலைவர், அவங்கெல்லாம் இணைஞ்சிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. பசங்கள்லாம் தமுமுகவோட பசங்க எல்லாருமே நம்ம கொடிக்காரப்பாளையத்து பசங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்வில் கொடி கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை தான் நீங்கள் முகநூல் நேரலையில் பார்த்துருக்கீங்க. ஏராளமானவர் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறத முன்னெடுத்து இங்கே எல்லாம் நம்ம ஊர் மக்கள்லாம் அமர்ந்திருக்காங்க எல்லாருமே இந்த இடத்துல. இப்போ தான் கடத்தெருவோட இதை பாருங்கள். இப்போ நம்ம ஊர் கொடிக்கால்பாளையம் கடத்தெருவோட தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நஜிபுல்லா, பாசா, அதே போன்ற நண்பர் பஹுருதீன், அதே போன்று இந்திய முஸ்லீம் யூனியன் லீக்கோட மாவட்ட தலைவர் விஎஸ்என் முகமது ஆதம், பிஎஸ்சி பிஜிஎல், அதுக்கப்புறம் அலியத்தா எல்லாருமே இந்த ப்ரோக்ராமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். அதை நீங்கள் நேரலையில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அது நீங்க எல்லாரையும் கவரேஜ் பண்ணீங்க. ஏராளமான சகோதரர்கள் கடத்தரில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் ஒன்று கூடிக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் ப்ரோக்ராம் துவங்க இருக்குது.
நம்ம சகோதரர் அபுதாயிரும் நம்ம சேர்க்கணும் நேரலையில் இறைஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் நாடாளுமன்ற தொகுதிகளை போட்டியிடுகிறார். தோழர்கள் செல்வராஜன் கதை நிறைவாக்கத்திலே வாக்குகளை தாருங்கள். பெரியவர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, கிழக்கு வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட காவிரி டெல்டாவில் பல்வேறு விவசாயம் பெறுகிற வேளாண் சார்ந்த தொழில்கள் வேலை வாய்ப்புகள் அதிகரித்தன. வாக்கெடுப்பு கண்வருவார் சின்னத்தில் தமிழக மீனவர்களின் நீர்த்துறை உரிமை நீர்த்துறை தொழிலை உயர்த்திட நாகையில் ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்புகள் தொழில்கள் அமைத்தன. வேளாண்மை முத்து ஏற்றுமதி சர்வதேச அளவில் உயர்த்திட வாக்கெடுப்பு கண்வருவார் சின்னத்திற்கு கம்பன் குடும்ப ரயில் மற்றும் சென்னையில் பல்வேறு வடநேர ரயில் சூழ்நிலை காரைக்குடி ரயில் வழித்தடத்தை வெண்படம் ஆக்கிற வாக்களிப்பு கண்வருவார் சின்னத்திற்கு வாக்காள பெருமுடி மக்களை சந்தித்து மாநில அமைச்சர் செயலாளர் புதுமடம் அழைம் அவர்கள் முழக்கமிடுகிறார். அனைவரும் நீங்கள் கதிர் அறிவாள் உங்கள் வேட்பாளர் செல்வராஜ் அவர்கள் அனைத்து கொடுக்காய்ப்பாளையம் அனைத்து இடங்களிலும் மறுபடியும் மக்கள் கட்சி சார்பிலோ இந்தியா கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களோடு தோழர்களோடு வாக்குகளை சேகரித்து வரவிருக்கிறார்கள். உங்கள் பொன்னாட வாக்குகள் தென்னாட வாக்குகள் கரிநாட வாக்குகள் கதிர் அறிவாள் சின்னத்திற்கு சென்று வெற்றித்தர செய்வீர்கள். இப்படி பார்த்துக்கலாம். இப்படி திருப்பி இருக்கலாம்ல. ஆமாம், ஸோ இப்படி பார்த்த விட வண்டி திருப்பி தான் ஈஸியாக வண்டி திரும்ப சொல்லுங்க. வண்டி அப்படி 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 திருப்புங்க, வண்டி திருப்புங்க. இல்லை இப்படி திருப்பலாம், இப்படி திருப்பிடலாம் வண்டியை திரும்ப அப்படி திரும்ப. இல்லை இப்படி பேசும்போது தான் வியூக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப மொட்டையாக இருக்குது இந்த இதில் வியூக்கு. திரும்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை கிடையாது. இப்படி திருப்பி அப்படியே உள்ள கூட போயிருங்க. அதே மாதிரி பாட்டுங்க. இப்போ உங்களுக்கு வியூ கிடைக்கும். முடியுமா? முன்னாடி வா, முன்னாடி வச்சு எப்படி நகர தலைவர் அண்ணன் நகர தலைவரா? ஆமாம், கையை கொடுத்து அறிமுகம் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நாமும் மட்டும் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இருங்க, தலையை காமிங்க, ஃபோட்டோ தலையை காமிங்க. இன்னும் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரைட், ஓகே. சரி, ரைட். நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக களத்தில் நிற்கக்கூடிய
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சகோதரர் வை செல்வராஜ் அவர்களை ஆதரித்து மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஏன் செல்வராஜ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில அமைப்பு செயலாளர் ஊடகவியலாளர் புதுமணம் அலீம் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். அன்பான திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்தை சார்ந்த வாக்காளர் பெருமக்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் மாவட்டத்தில் இந்த கொடிக்கால் பாளையத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் அன்பு சகோதரர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர், இந்தியா கூட்டணியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் தோழர் வை செல்வராஜ் எம்ஏ எம்ஃபில் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற திருவாரூர் மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் எம் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற திருவாரூர் மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட பொருளாளர் அன்பு சகோதரர் ஏ ரியாஸ் அவர்களே, இந்த கொடிக்கால் பாளைய நகர மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஹாஜா நஜிமுதீன் அவர்களே, திருவாரூர் நகர பொருளாளர் அன்பு சகோதரர் அசோக் அவர்களே, திருவாரூர் நகர துணைத் தலைவர் அன்பு சகோதரர் அல் ஜியாஸ் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் ஆசப் கான் அவர்களே, எம்டிஎஸ் உடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பாஷா அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சிகளான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் VSN முகமது ஆதம் அவர்களே, தர்காக்கள் பேரவை நகர செயலாளர் அன்பு சகோதரர் ஹபீபுல்லா அவர்களே, சிபிஐ உடைய நகர பொருளாளர் அன்பு சகோதரர் முகமது ஹுசைன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 4வது வட்ட செயலாளர் சேட்டு என்கிற சிராஜுதீன் அவர்களே, 5வது வார்டு செயலாளர் அன்பு சகோதரர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த வருகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் இந்த தேர்தல் முக்கியமானது என்பதை பற்றி சில வார்த்தைகள் உங்களோடு பேச விருப்பப்பட்டு நான் வந்திருக்கின்றேன். இந்த பாராளுமன்ற தேர்தல் கடந்து போன தேர்தல்களை போன்ற ஒரு தேர்தல் அல்ல. இந்த தேசத்தில் ஜனநாயகம் தலைக்க வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்வியோடு எழுகின்ற தேர்தல். இது வெறுமனே இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான ஒரு தேர்தல் அல்ல, இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு தேர்தல் அல்ல. ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கும் அந்த வாழ்வு நீடிக்கப்பட வேண்டுமா அல்லது சர்வாதிகார ஆட்சி தொடர வேண்டுமா என்கிற கேள்வியோடு எழுகின்ற தேர்தல். காரணம், 2014 பிரதமராக மோடி வந்ததிலிருந்து இந்த 10 வருட ஆண்டு காலத்தில் கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை கருப்பு சட்டங்களும் சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் எதிரான சட்டங்கள். இந்த நாகப்பட்டினம் என்பது விவசாய டெல்டா பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதி. சோழநாடு சோழனைத்து என்பது சொல்லுவார்கள் அந்த பகுதி. ஆனால் இந்த விவசாயிகளுக்கு எதிராக இந்த 3 கருப்பு சட்டங்களை கொண்டு வந்த போது கூட இந்த பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளை ஒடுக்கும் விதமாக இந்த சட்டங்களை கொண்டு வந்த பொழுது கூட அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காலம். இந்த தேர்தலில்
நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று புரிந்து அறிந்து வாக்களிக்க வேண்டுகின்ற ஒரு சூழலில் இன்னைக்கு வாக்காளர் பெருமக்களாகி நீங்கள் இருக்கிறீர்கள். வெறுமனே இந்த தேர்தல் ஒரு வாக்களிப்பது போது முடிவடைய போவதில்லை. இந்த தேர்தல் நம்முடைய தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவேன் என்றால் இந்த தேசத்தில் நாம் வாழ முடியுமா என்கிற கேள்வி இன்னைக்கு தொக்கி நிற்கிறது. ஒவ்வொரு சட்டத்தையும் எடுத்துக்கங்க. அது எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, அது கடல் சட்டமாக இருந்தாலும் சரி, விவசாய சட்டமாக இருந்தாலும் சரி, குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சட்டங்களும் சாமானிய சிறுபான்மை மக்களுக்கு, சாமானிய இந்து மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த ஒன்றிய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றால் இந்த சட்டங்கள் எல்லாம் நிலை பெற்று இந்த தேசத்தில் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்று இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. இன்னைக்கு வட இந்தியாவிலிருந்து படையெடுத்து வர்றாங்க. பிரதமர் மோடியிலிருந்து ஒவ்வொரு அமைச்சரும் இன்னைக்கு வர்றாங்க. இதே திருவாரூரில் ஒரு அமைச்சர் வர்றார். அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு யாருன்னு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் வந்தார். அவர் ஒரு மூத்த அமைச்சர். அவர் யாருன்னு நம்ம மக்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் வர்றாங்க. பாஜக இருந்து படையெடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் பாஜக இங்கு காலூன்ற முடியுமா என்று பார்க்கிறாங்க. ஆனால் அதற்கான நிலம் இங்கு இல்ல. விவசாயிகளுக்கான இந்த கருப்பு சட்டங்களை கொண்டு வந்தவர்களுக்கு இந்த டெல்டா பகுதியில் இருக்கின்ற மக்கள் சரியான தீர்ப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஒருத்தர் பச்சை துண்டை கட்டிக்கிட்டு தான் ஒரு விவசாயம் சொல்லிட்டு ஓட்டு கேட்கிறார். பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு கடந்த காலங்களில் இருந்து குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு நான் தனியா இருக்கிறேன், நான் பாஜகவை எதிர்க்கிறேன், பாஜகவை காலூன்ற விட மாட்டேன் என்று சொல்கின்ற எடப்பாடி போன்றவர்கள் மோடியை பத்தி பேசுறது இல்ல, பாஜகவை பத்தி பேசுறது இல்ல, திமுக மட்டும் பேசுறாங்க. காரணம் என்னவென்றால் இப்படி ஒரு கள்ள கூட்டணியோடு பிரிந்து நிற்கிறார்கள். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி செய்து நிற்கிறாங்க. நான் எடப்பாடி அவரை பார்த்து கேட்கிறேன், பச்சை துண்டு கட்டிக்கிட்டு இன்னைக்கு நீங்க விவசாயம் சொல்றீங்களே, நானும் ஒரு டெல்டா பகுதியை சேர்ந்த விவசாயம் சொல்றீங்களே, இந்த 3 கருப்பு சட்டங்களை கொண்டு வந்தவர்களுக்கு ஆதரவு அளித்தவர்கள் யார்? 2021 குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஏற்ற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி உட்பட அனைத்து சமூக மக்களும் போய் கேட்ட பொழுது என்ன சொன்னார் எடப்பாடி அவர்கள்? இங்க யாராவது ஒரு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு கேட்டார். ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு இருக்கான்னு கேட்டார். ஆனால் அஸ்ஸாம்ல 19 லட்சம் மக்கள் இந்த சிஏஏவால பாதிக்கப்பட்டு சிறை கொட்டடையில் அடைக்கப்பட்டார்களே, அது பாதிப்பு இல்லையா? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், குடியுரிமை திருத்த சட்டத்தால் யாருக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு போலியாக பிரச்சாரத்தை இன்னைக்கு அதிமுகவோடு சேர்ந்து நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகள் சில செய்து கொண்டிருக்கிறார்களே, யாரால் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இங்க வந்தது என்று மறைத்து விட்டு இன்னைக்கு திண்டுக்கல்ல கூட போட்டிட்டு இருக்காங்களே, அவர்கள் போட்ட 10 வாக்குகள் காரணமாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்தியாவில். ஆனால் எடப்பாடி கேட்டார், யார் பாதிக்கப்பட்டாங்க? ஏதாவது ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டானா கேட்டார்ல. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தால் இன்னைக்கு வேணா பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்பிஆர் அமல்படுத்தப்பட்டால், குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு முதல் படியான என்சிஆர், அதற்கு முதல் படியான என்பிஆர் அமல்படுத்தப்பட்டால் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவான். எப்படின்னு விளக்கமா சொல்றேன் கேளுங்க. பொதுவாக ஒவ்வொரு 10 வருஷமும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் எடுக்கப்படும். கடந்த முறை 2011 எடுத்தாங்க. இன்ன வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல. 2011 கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் எடுக்கல. பொதுவாக 15 கேள்விகள் கேட்பாங்க. உங்க பேர் என்ன, உங்க தந்தையார் பேர் என்ன, உங்க குடும்பம் என்ன, உங்க வருமானம் என்ன, என்ன ஜாதி மதம், இதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இந்த என்பிஆர், இந்த சிஏஏ அமல்படுத்தப்பட்ட பிறகு கூடுதலாக 6 கேள்விகளை இணைத்திருக்கிறாங்க. உங்க தந்தையார் எங்கே பிறந்தார், உங்க தாயார் எங்கே பிறந்தார், அவருடைய பூர்வ எங்க இருக்கு, எல்லா கேள்வி கேட்பான். இது யாருக்கா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் என் தாத்தா எங்க பிறந்தாரு, என் தாத்தா எங்க இருந்து வந்தாருன்னு?
தெரியாது என்று கேள்வி எனக்கு தெரியாது என்று பதில் சொன்னால் அந்த அப்ளிகேஷன்ல டவுட்ஃபுல் போட்டுருவான். தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் நம்ம என்பிஆர் அமல்படுத்த தமிழக அரசு முடியாது சொல்றாங்க? தமிழக அரசு போல பல்வேறு மாநிலங்கள் எந்த மாநிலத்தில் நாங்கள் என்பிஆர் அமல்படுத்த மாட்டோம், இந்த 7 கேள்விகளை நீக்கியாதான் அமல்படுத்த சொல்றாங்க. ஏன் இதை டவுட்ஃபுல் போட்டாங்கன்னா இந்த டவுட்ஃபுல் யாருக்கு பொருந்தும்? முஸ்லீமாக இருந்தால் இவன் டவுட்ஃபுல், இவன் யாருன்னே தெரியல, இவன் என்சிஆர்ல இவன் டவுட்ஃபுல் சிட்டிசன் போட்டாங்கன்னா அவனுக்கு குடியுரிமை பிரச்சனை வரும் என்று இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப யாருக்கு பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? இன்னைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் என்றால் கண்டிப்பாக இந்தியாவில் இந்த டவுட்ஃபுல் போட்டவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்ற சகோதரர்களே. இந்த தேர்தலோடு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அடுத்த தேர்தலில் சந்திப்போம். அது ஒருவேளை தேர்தல் இருக்கும் என்றால் இந்த சூழ்நிலையில் இதற்கு அனுசரமாக இந்த அதிமுகவிற்கு நாம் எப்படி வாக்களிக்க முடியும்? அதை ஒத்துழைக்கின்ற அந்த சகோதரர்கள் போய் இன்னைக்கு ஓட்டு கேட்கிறாங்களே, எப்படி வாக்களிக்க முடியும்? இதுக்கு வர விவசாயிகளுக்கு வர விவசாய சட்டத்தை எதிர்த்து தமிழக அரசு 2021 ஆகஸ்ட் மாசம் சட்டமன்றத்தில் இந்த விவசாய சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்துச்சு. அப்பொழுது வெளிநடப்பு செய்தவர்கள் யார்? பாஜகவோடு அதிமுக வெளிநடப்பு செய்யலையா? தன்னை எப்படி ஒரு விவசாயின்னு சொல்றாரு எடப்பாடி. விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை நாங்கள் தீர்மானமாக எதிர்த்து கொண்டு வந்த போது தமிழ்நாடு அரசு அதை வெளிநடப்பு செய்தவர்கள் தான் பாஜகவும் எடப்பாடி அரசு, எடப்பாடியுடைய கூட்டணி. இந்த கள்ள கூட்டணி சொல்றதுக்கு தான் காரணம். இப்படிப்பட்டவர்கள் தமிழக மாநில சுயாட்சிக்கு எதிரானவர்கள். இவர்களோடு ஒரு அனுசரணையாக இருந்தீங்களே, இப்ப கேக்குறீங்களே, நாங்க அப்போ ஒரு நிர்பந்தத்துல கூட்டணி வச்சோம், நிர்பந்தத்துல ஆதரவு வச்சோம். நீங்க நிர்பந்தத்துல மறுபடியும் சேர மாட்டீங்களா? ஆகவே வாக்காளர் பெருமக்களை புரிஞ்சு கொள்ளுங்க, இது வாழ்வா சாவா ஒரு யுத்தம். இந்திய வரலாற்றுல 75 ஆண்டுகால சுதந்திர வரலாற்றுல மீண்டும் ஒரு சுதந்திர போர் அப்படின்னு நினைச்சுக்கீங்க. எளிதான காரியம் இல்ல. இந்த பாராளுமன்ற தேர்தல் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண தேர்தல் அல்ல, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தேர்தல். இதுல மாற்றம் வந்தே ஆகணும். இதுல மாற்றம் வரவில்லை என்றால் இனி எப்பொழுதுமே மாற்றம் வராது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல். இன்னைக்கு கடல் சட்டம் கொண்டு வந்தாங்க. சமீபத்தில் கூட கச்சதீவை பத்தி பேசினாங்க. கச்சதீவை திமுகவும் காங்கிரசும் தூக்கி கொடுத்துட்டாங்க. இந்தியாவுடைய நலனுக்கு எதிரானவர்கள் திமுகவும் காங்கிரசும் சொன்னாங்கல்ல. கடந்த 10 வருஷங்கள்ல ஆட்சியில் இருந்த நீங்கள் இந்த கச்சதீவு விஷயம் என்ன பண்ணிட்டீங்க? 2021 ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க, கடல் சட்டம், புதிய கடல் மீன்வள சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுது? பாரம்பரிய மீன் பிடிப்பவர்கள், நான் எதுக்கு இதுக்கு சொல்றேன்னா, இந்தியாவிலே மீன், அதாவது கடல்வழி போக்குவரத்து, நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, 2வது பெரிய மாநிலம். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல கடற்கரை பகுதியை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. நமக்கு இங்க வங்காள விரிகுடா இருக்கு, அந்த பக்கம் அரபிக்கடல் இருக்கு, இந்திய பெருங்கடல் இருக்கு. அப்ப நீளமான ஒரு கடல் பகுதியை கொண்ட தமிழ்நாட்டில் இந்த சட்டம் எப்படி பாதிக்கும் சொல்லிட்டு ராமநாதபுரம் பாராளுமன்றத்தினுடைய தொகுதி உறுப்பினர் நவாஸ்கனி பாராளுமன்றத்தில் பேசினார். இந்த சட்டம் கொண்டு வந்துடாதீங்க, மோசமான சட்டம். ஏற்கனவே இங்குள்ள பகுதியில் மீனவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீன் பிடிக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட நாட்டுகள் தூரம் போனா தான் மீன் கிடைக்கும், கச்சதீவை தாண்டாதான் மீன் பிடிக்க கிடைக்க முடியும். இந்த சட்டம் வந்தால் மோசமான விளைவை கொடுக்குமே. ஆனாலும் சட்டத்தை அமல்படுத்தினாங்க. அந்த சட்டத்தை பத்தி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். இந்த சட்டத்துடைய நோக்கம் என்பது ஆழ்கடல் ஆராய்ச்சி. நம்முடைய கடல்ல நம்ம ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன் எடுத்தாங்க, ஏற்கனவே இயற்கை வாயு எடுத்தாங்க. நம்முடைய இந்த கடலில் குறிப்பாக சொல்ல போனா இந்த ராமேஸ்வர கடல்ல அபரிதமான கனிம வளங்கள் இருக்கு. உள்ளுக்குள்ள இதை கண்டறிஞ்சிருக்காங்க. அபரிதமான கனிம வளங்கள், நிக்கல் இருக்கு, இரும்பு இருக்கு, தங்கம் இருக்கு, கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள பொருள் உள்ள இருக்கு, பல்லாயிரக்கணக்கான டன் நிக்கல் இருக்கு. இதை கண்டுபிடிச்ச உடனே இந்த சட்டத்தை கொண்டு வரோம். அப்ப கச்சதீவை பத்தி பேசல. இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 4000 கோடி ரூபாய் ஆராய்ச்சிக்காக மட்டும் ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்காங்க.
2021 நவம்பர்ல 4000 கோடி ரூபாய் இந்த கடல் ஆராய்ச்சிக்கு எங்க நம்ம பகுதியில் கோட்டப்பட்டினத்திலிருந்து ராமேஸ்வரம் தூத்துக்குடி வரைக்கும் 4000 கோடி ரூபாய் ஆராய்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நோக்கம் என்னன்னா, இங்க இயற்கை வாயு இருக்கு, கனிம வளங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கே பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சோம். டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் கொண்டு வந்தா முழுவதும் விவசாயம் அழிந்துவிடும் சொன்னோம். ஆனால் கடலில இவ்வளவு பெரிய ஒரு ஆராய்ச்சியை செய்து கடலில் இருக்கின்ற கனிம வளங்களை பூரா கொள்ளையடிக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு. அதானிக்கும் அம்பானிக்கும் கடலை கூறு போட்டு வித்துறேன்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இவர்கள் கச்சதீவை பத்தி இன்னைக்கு பேசுறாங்க. அப்படி அந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் மீன்பிடி தொழிலாளர்கள் யாருமே உள்ள போக முடியாது. பாரம்பரியமாக மீன்பிடிப்பவர்கள் 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக முடியாது, பர்மிஷன் வாங்கணும். இப்படிப்பட்ட சட்டத்தை எதிர்த்தவர்கள் நம்ம நவாஸ்கனி எம்பி எங்க பாராளுமன்றத்தில் பல தடவை குரல் கொடுத்தார். இதை பத்தி பேசல, கச்சதீவை பத்தி பேசுறாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை செய்து கொண்டிருப்பவர்கள் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு. பல்வேறு வாக்குறுதி கொடுத்தாரு. 2014 பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை வாக்குறுதி கொடுத்தாருங்க? எத்தனை வாக்குறுதி? ஒவ்வொரு வங்கியிலையும் 15 லட்சம் போட சொன்னாங்களா? நாங்கள் கருப்பு பணத்தை மீட்டு விட்டால் ஒவ்வொரு குடிமகனுடைய வங்கியிலையும் 15 லட்சம் போடுவாங்க. முடிந்ததா? வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னாங்க. வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை. உங்களுக்கு தெரியுமா, இந்த கடந்த 10 வருடங்களில் 20 கோடி இளைஞர்கள் வேலை இழப்பு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. இது அவங்களே சொல்ல செய்தி தான். 20 கோடி பேர்கள் வேலை வந்திருக்கிறாங்க இந்தியாவில். 2014 நம்ம மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு சிலிண்டருக்கு வாங்கணுங்க? எவ்வளவு வாங்கணும்? யாராவது சொல்லுங்க. எவ்வளவு வாங்கணும்? 414 ரூபாய், 415 ரூபாய் வாங்கணும். 415 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கணும். இன்னைக்கு எவ்வளவு விலை? 1100, 1150. 10 வருடங்கள் இல்ல. அப்ப இன்னைக்கு சிலிண்டர் விலை எப்படி போயிருச்சு? இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. அமெரிக்கன் டாலர் 2014 சொன்னாங்க 57 ரூபாய் போயிடுச்சுங்க. நாட்டுடைய பொருளாதாரம் சீரழிஞ்சு போச்சு. இன்னைக்கு எத்தனை? 80 தாண்டி போயிடுச்சு. இன்னைக்கு சொல்றாங்க இந்தியாவுடைய ஜிடிபி கூடிருச்சு, இந்தியா 5வது பெரிய வல்லரசு. ஜிடிபில கூட்டினீங்கல்ல, அது உண்மையா போயாங்கிறது அடுத்த விஷயம். ஜிடிபில கூட்டினீங்கல்ல, தனி மனிதனுடைய வருமானம் உலக ஐநா சபையில் அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்ல தெரியுமா? 2022 மொத்தம் 125 நாடுகளில் தனிநபர் வறுமை கோட்டு கீழ் இருக்கிறதுல 103 இடங்கள் இப்ப 114 இடத்துக்கு வந்துட்டோம். வறுமை அதிகமா இருக்கு இந்தியாவில். இன்னைக்கு மறைக்கிறாங்க. அமெரிக்க ஜனாதிபதி வந்தா கூட அந்த பகுதிக்கு போனாவே போன வச்சு மறைக்கிறாங்க. அந்த பகுதியை மறைச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. குஜராத் மாடல், வெட்ட வெளிச்சமான குஜராத் மாடல் இன்னைக்கு பேசுறாங்களா அதை பத்தி? மோசமான ஆட்சி, மோசமான ஆட்சி. குறிப்பிட்ட அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் செய்கின்ற ஆட்சி. இன்னைக்கு ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்களும் விற்கப்பட்டு விட்டன. ஏர் இந்தியா வித்தாங்க பாத்தீங்களா? ஏர் இந்தியா பல கோடி 100 ரூபாய் நஷ்டம் சொன்னாங்க. இன்னைக்கு டாடாக்கு வித்தாங்க. இன்னைக்கு ஏர் இந்தியா லாபத்துல போகுதான். ஆக இந்தியாவை கூறுபோட்டு வித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை கூறுபோட்டு வித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது மீண்டும் தொடரும் என்றால் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு வட இந்தியா கொந்தளிச்சு போயிருக்கு. ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. சில மாதங்களுக்கு முன்பு 400 இடத்துல பாஜக வெற்றி பெற்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் 370 வந்தாங்க. இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருன்னு சொல்றாங்க. ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆனால் உண்மையான விவரம் என்ன தெரியுமா? 200 இடங்களில் கூட பாஜக வெற்றி பெறாது. சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 200 இடங்கள் கூட வெற்றி பெறாது. இந்த ஆட்சி தூக்கி எறியப்படக்கூடிய காலம் வந்து விட்டது. இன்னைக்கு பொய்யும் புரட்டுமான பிரச்சாரம். இன்னைக்கு பாஜகவை சார்ந்த அண்ணாமலை பொய்யை தவிர எதுவும் பேசுறது இல்ல. பாஜகவை சார்ந்தவர்கள் பொய்யை தவிர எதுவுமே பேசுறது இல்ல. பொய்யை மட்டும் பேசி வைத்துக் கொண்டு பிரச்சாரம் பண்றான். தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க, பல தடவை வர்றீங்க. ஆனால் இந்த புயல் வந்துச்சு, மிக்ஜாம் புயல் சென்னை மிதந்துச்சு, திருநெல்வேலி தூத்துக்குடி தண்ணீர்ல மிதந்துச்சு. அப்போது வர
இன்னும் ஒருவர், மந்திரிகள் வர்றாங்க, மிக்ஜாம் புயல் வரல, மணிப்பூர்ல ஒரு பெண்ணை நிறுவனமா கூட்டிட்டு போனாங்களே, அந்த மணிப்பூருக்கு பிரதமர் போனதில்லை, ஆனா தமிழ்நாட்டுக்கு 10 தடவை வந்துட்டாரு. புரிந்து கொள்ளுங்கள், மணிப்பூர்ல போட்டியிடலைன்னு சொல்லிட்டாங்க. மோசமான ஆட்சி. பெண்ணை பத்தி பேசுறாங்க, பெண் சக்தியை பத்தி பேசுறாங்க. ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றம் இந்த 10 வருடங்களில் அதிகரித்திருக்கிறது. இதுவுமே அவங்க சொல்ல தகவல் தான். இப்படி எந்த உதவி செய்யாதவர்கள் படையெடுத்து வர்றாங்க. 17 முறை படையெடுத்தான்னு சொல்லுவாங்கல்ல, யார சொல்லுவாங்க? கஜினி முகமது. 17 முறை படையெடுத்தான் கஜினி முகமது ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். அவருக்காவது 17ஆவது வெற்றி கிடைச்சிச்சு. நான் சொல்கிறேன், எத்தனை முறை படையெடுத்தாலும் மோடிக்கு இங்க வெற்றி கிடைக்காது. எத்தனை முறை படையெடுத்தாலும் மோடிக்கு இங்க வெற்றி கிடைக்காது, பாஜக வெற்றி கிடைக்காது. காரணம், இந்த மண், திருவாரூர் மண், தமிழக மண், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மண் கடவுள் மறுப்பு சொன்ன மண் தான். கடவுள் மறுப்பை பேசிய மண்ணு, கடவுள் எதிர்ப்பை பதிவு செய்த மண்ணு. ஆனால் அந்த கடவுள் எதிர்ப்பை பதிவு செய்த அதே சகோதரர்களோடு ஒற்றை, அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன அந்த ஏக இறை கொள்கையோடு இருக்கின்ற நம்மோடு கைகோர்த்திருக்கிறார்கள். அதுதான் தமிழ்நாடு மண். அது எங்கேயுமே சாத்தியம் இல்லை. வட இந்தியாவில் ஒருவர் ஒரு மதமாற்றம், ஒரு முஸ்லீமாகவோ கிறிஸ்துவராகவோ மாறிவிட்டால் அங்கு பெரிய குற்றம், பெரிய குற்றம். ஆனால் இங்கே மாறிவிட்டால் பிசிஎம் கோட்டாக்குள்ள வந்துடலாம். பிசி முஸ்லிம் கோட்டாக்குள்ள அத்தனை உரிமையும் கிடைக்குது. இதுதான் தமிழக மண். இந்த மண்ல அவர்கள் கால் ஊன்ற முடியாது. அதனாலதான் பொய்ய பேசுறாங்க. இந்துக்களும் முஸ்லிம்களும் மாமன் மச்சானாக இருக்கின்ற மண். பரமக்குடிக்கு பக்கத்துல முத்தாரம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்கு. வருடம் அந்த கோயில்ல பங்குனி மாசம் 10 நாள் தேர் இருப்பாங்க. இங்கேயும் தேருக்கு புகழ்பெற்றது திருவாரூர். எனக்கு தெரியும், தேருக்கு புகழ்பெற்றது பெரிய பெரிய கோயில் என்றாலே திருவாரூர் தான். அந்த பங்குனி உத்திரத்துல, அந்த பங்குனி மாதம் அந்த பெண்கள் பூ கூட கொண்டு போவாங்க. அந்த 10ஆம் நாள்ல முதல் நாள் பூ கூட கொண்டு போவாங்க. அது முஸ்லீம்கள் தெருவழியா தான் அந்த பெண்கள் பெண் பக்கத்தில் வருவாங்க. ஒவ்வொரு முஸ்லீம் வீட்டிலிருந்தும் பூக்களை கொண்டு வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நகருவாங்க. இப்படி மாமன் மச்சானாக இருக்கின்ற உறவு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதை மாற்ற முடியாது. இன்னொரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பிறன்மலை கள்ளர் சமூகம் இருக்கு மதுரையில். கள்ளர் சமூகம் முக்குளத்தூர் சமூகத்தில் ஒரு பகுதி. அந்த பிறன்மலை கள்ளர் சமூகம் மாலிகப்பூர் படையெடுப்பின் போது தமிழக முஸ்லிம்களும் அவர்களும் சேர்ந்து மாலிகப்பூர் எடுத்த வரலாறு இருக்கிறது தமிழ்நாட்டில். அதுல முதல் யுத்தத்தில் மாலிகப்பூர் தோற்று ஓடி போயிட்டான். அந்த சமயத்துல பெரும்பாலை கள்ளர் சமூகமும் முஸ்லிம் சமூகம் உட்கார்ந்து பேசினாங்க. நம்ம எல்லாம் மாமன் மச்சான், நாங்க செய்யற ஒரு விஷயத்தை நீங்க செய்யுங்க, நீங்க செய்யற ஒரு விஷயத்தை நான் செய்யறேன். இது வரலாற்றுல பதிவு செய்த நிகழ்காலத்தில் நடக்கின்ற ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. பெருமலை கள்ள சமூகத்துல திருமணம் முடிச்சா கரிசமணி போடுவாங்க, கருகமணின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கருகமணி போடுவது தென் தமிழகத்துல தான் வழக்கம். எங்க ஊர் பக்கமெல்லாம் வழக்கம். ராமநாதபுரத்துக்கார பெருமலை கள்ளர் சமூகம் போட்டிருக்கின்ற கருகமணியை இஸ்லாமிய பெண்கள் திருமணம் முடிஞ்ச பிறகு அணிஞ்சாங்க. அதே போன்று பெருமலை கள்ளர் சமூகத்துல இஸ்லாமியர்கள் செய்கின்ற சுன்னத், சிறுவர்களுக்கு இன்னைக்கும் சுன்னத்து செய்யறாங்க. இன்னைக்கு ஊர்வலா கூட்டிட்டு போய் சுன்னத் வைபவம் நடக்குது மதுரையில். இப்படிப்பட்ட ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு என்பது இந்தியாவில் வித்தியாசமான பகுதி. அதை புரிந்து கொள்ளணும். இது இன்னைக்கு அதிமுக என்ன சொல்றாங்க, நாங்க தான் சிறுபான்மை காவலர், நாங்க தான் எல்லாத்துக்கும் நிக்கிறோம், குடியுரிமை திருத்த சட்டம் இனிமே வராது. நான் ஒண்ணு சொல்றேன், முத்தலாக் சட்டம் கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து அன்வர் ராஜா பேசினார்ல பாராளுமன்றத்தில், எனக்கு மாமா தான் அவரு. முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தா தமிழ்நாடே கொதிக்கும், இந்தியாவே கொதிக்கும், நாங்க விடமாட்டோம் சொன்னாரு. அவர் சொல்லி அவருடைய பேச்சு ஈரம் காய்வதற்கு முன்பாக ஓபிஎஸ் பையனை வச்சு நீங்க ஓட்டு போட்டீங்களா இல்லையா? யார் ஏமாற்றுவது இந்த சமூகத்தை? குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு நாங்க இப்ப எதிர்க்கிறோம் சொன்னீங்களே, அப்பொழுது வாக்களித்தீங்களே. நீங்கள் தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, இந்திய முஸ்லிம்களுக்கும் துரோகம் பண்ணீங்க. அதான் முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நீங்க போட்ட 10 வாக்குகள் பாராளுமன்றத்தில்
பாஜகவுக்கு பெரும்பான்மை இருந்தது. ஆனால் மாநிலங்களவையில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை. மாநிலங்களவையில் இந்த சிஏ சட்டம் கொண்டு வந்த பொழுது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அதிமுக வாக்களிக்கவில்லை என்றால் இந்த சட்டம் தோற்று போயிருக்கும் சகோதரிகள், தோற்று போயிருக்கும். நீங்க போட்ட 10 வாக்குகளும் இன்னைக்கு பாஜகவோடு இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி போட்ட ஒரு வாக்கு தான் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு காரணம். இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நீங்கள் எப்படி நீங்க சிறுபான்மைக்காரராக இருக்க முடியும்? எப்படி பேச முடியும்? உங்களுக்கு என்ன நியாயம் இருக்கிறது? ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்க சகோதரர்களே, பாஜக மட்டும் நமக்கு எதிரி அல்ல. பாஜக எதிரி, அதிமுக நமக்கு துரோகி. புரிந்து கொள்ளுங்க. எதிரியை விட துரோகி மோசமானவன். எதிரியை நம்ம நினைக்கலாம், இவன் நேரடி எதிரி, நமக்கு எதிரிங்கிறத டிக்ளேர் பண்ணப்பட்டவன். ஆனால் அதிமுக துரோகி, முதுகில் குத்திய துரோகி. எடப்பாடி வகைரா இஸ்லாமிய சமூகத்துக்கு முதுகில் குத்திய துரோகி. இந்த துரோகத்தை நம்ம மன்னிக்க முடியாது. நம் சமூகம் அதிமுகவை மன்னிக்காது. அதிமுகவோட கூட சேர்ந்து இன்னைக்கு பயணப்பட்டு இருக்காங்க, அவங்களையும் மன்னிக்காது. ஒரு சீட்டுக்காக இன்னைக்கு அதிமுக போட போட்டுக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியரை கிண்டல் பண்ணீங்கல்ல, அதே வாய் இன்னைக்கு கும்பிட்டு போட்டு போகுதா? அதே நிலைமை இருக்கா உங்களுக்கு? உங்களையும் மன்னிக்க முடியாது. இந்த கொடிக்கால் பாளையத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயத்துல பதிவு செஞ்சு நிறைவு பண்றேன். தமிழ்நாட்டில் கவுன்சிலர் தேர்தலில் 2 வேட்பாளர்கள் இங்கே வெற்றி பெற்றாங்க. தனித்துவமா வெற்றி பெற்றாங்க. தனித்துவமாக நின்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நின்று 2 பெண் வேட்பாளர்கள் கவுன்சிலராக இருக்காங்க. அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வை இந்த ஊர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. இது முக்கியமானது. இது தொடர்ச்சியாக நடக்கணும். ஒன்று. இரண்டாவது, வருகின்ற ஏப்ரல் 19 தேர்தல் வெள்ளிக்கிழமை நமக்கு ஜும்மா நாள். நம்ம போய் ஜும்மால உட்கார்ந்துடணும். அதுக்கு முன்னாடியே ஓட்டு போடணும். நான் மட்டும் ஓட்டு போட்டா பத்தாது, நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, நமக்கு அடுத்த தடவை வாக்கு இருக்குமான்னு தெரியாது. அடுத்த தடவை நமக்கு வாக்கு இருக்குமான்னு தெரியாது. இறைவன் தான் அறிந்தவன். அதனால இருக்கிற வாக்கு இந்த தடவை முழுமையா செலுத்துங்க. யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்க. பாஜக தூக்கி எறியப்படணும். 40 இடங்களும் நமக்கு வரணும். இந்த தேசம் உண்மையான ஜனநாயகத்தை மீண்டும் மலரச் செய்யணும். ஒற்றை தேசம் தான், ஆனால் இது மாநிலங்களுடைய கூட்டாட்சியை ஒத்த தேசம். பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரங்களுடைய தேசம். இந்த தேசத்துக்காக ஒட்டுமொத்த உயிரை கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். சுதந்திர இந்தியாவிற்கு முன்பாக இந்த தேச விடுதலைக்காக அத்தனை சொத்துக்களையும் உயிர்களையும் உடைமைகளையும் வந்தவர்கள் நம்முடைய சகோதரர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு அப்பொழுதே 1 கோடி ரூபாய் சொத்துக்களை வித்து கொடுத்தவர் ஹபீப் முகமது. அவர் நம்ம பகுதியை சார்ந்தவர் தான். இப்படி எத்தனையோ சகோதரர்கள். இன்னைக்கு நீங்க இந்தியா கேட் பக்கம் போங்க, இந்த தேசத்திற்காக உயிரை விட்டவர்கள் 1 லட்சம் பேர் எழுதி வச்சிருப்பான். அதில் 75,000 பேர்கள் இஸ்லாமிய பேர்கள் சகோதரர்கள். அப்படிப்பட்ட தியாகத்தை புரிந்த சமூகம் இந்த தேசத்துடைய விடுதலை என்பது நம்மளுடைய 6வது கடமை என்று ஃபத்வா கொடுத்தாங்க. அப்படி இந்த உயிரை கொடுத்தவர்கள் நாம். இந்த தேச விடுதலைக்காக உயிரையும் உடமையும் கொடுத்த நாம் மீண்டும் ஒரு தேச போராட்டம், 2வது சுதந்திர போராட்டத்துக்காக நிற்கிறோம். சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. ஆகவே நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர், திமுக கூட்டணி வேட்பாளர், மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு பெற்ற வேட்பாளர் தோழர், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் வை செல்வராஜ் எம்ஏ எம்பில் அவர்களை நாம் வெற்றி பெற செய்து, பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு முடிவெடுப்போம். எடுப்போமா? நம்முடைய சின்னம் வாழ்த்துக்கள். அப்படியா? தெரியாது, வரலாம். அது என்னுடைய பழக்கம். அது அப்படியா? ரொம்ப நன்றி. கலந்ததா? போராட்டம்
முதல் நாள் கலந்து ரம்ஜானை முன்னிட்டு திருவாரூரில் ராஜமுகில் வழங்கும் ராட்டின பொருட்காட்சி மற்றும் வீட்டுபயோக பொருட்காட்சி நடைபெறும் நாள் ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 15 வரை 5 நாட்கள் மட்டும். நேரம் தினசரி மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை. இடம் தெற்கு வாசற்படி அருகில் ராஜதுர்கை அம்மன் கோவில் தெரு எதிர்ப்புறம் திருவாரூர். இப்பொருட்காட்சியில் எண்ணற்ற வீட்டு உபயோகப் பொருட்களின் ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இப்பொருட்காட்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உல்லாசமாய் உற்சாகமாய் பொழுதுபோக்க ஜெயின்ட் வீல், கொலம்பஸ், பிரேக் டான்ஸ், வாட்டர் போட், ஜம்பிங் பலூன், மினி கார், மினி பைக், கோஸ்டர் ட்ரெயின் இன்னும் எண்ணற்ற பொழுதுபோக்கு அம்சங்களும் நிறைந்துள்ளன. மேலும் டெல்லி அப்பளம், ஊட்டி மிளகாய் பஜ்ஜி, பானிபூரி, மசால் பூரி, காலிஃபிளவர் ஐஸ்கிரீம் வகைகளும் உண்டு சுவைக்க வாருங்கள். ரம்ஜானை முன்னிட்டு திருவாரூரில் ராஜமுகில் வழங்கும்